தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருப்பவர் பிஜேபியை சேர்ந்த திரு இப்ராஹிம் அவர்கள். அவருடன் தேர்தல் களம் எவ்வாறு உள்ளது, பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது அவர்களுடைய பார்வையில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், இப்போ தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் களம் எப்படி இருக்கு? பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஆதரவான ஒரு களம் இங்கே இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் மக்களை சந்தித்து பாரதத்தின் வளர்ச்சி மூலமாகவும் 10 ஆண்டு கால பாரத பிரதமரின் ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறோம். அதை எடுத்து சொல்லி வாக்கு கேட்கிறோம். அதே வேளையில் திமுகவுடைய ஊழல், குடும்ப ஆட்சி, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஏமாற்றியது என்று எண்ணிலடங்கா துரோகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த துரோகத்தை எடுத்து சொல்லி மக்களிடத்தில் நாங்கள் வாக்கு கேட்கிறோம். நிச்சயமாக இந்த முறை தாமரைக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்தியில இருந்து வருவாங்க, ரோடு ஷோ காட்டுவாங்க, ஆனா இங்க எதுவுமே எடுபடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாத்தீங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திடீர்னு ஞானோதயம் வரும். அந்த மாதிரி இப்ப ஞானோதயம் வந்திருக்கிறது. ஏன்னா கடந்த 6 மாதத்திற்கு முன்னால் நாட்டிலேயே நான் பார்த்த பிரதமர்களில் மிகச்சிறந்த பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. இப்ப 6 மாசத்துல அவருக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்க, மறுபடியும் ஒரு ஞானோதயம் வரும். திரும்ப அவர் நரேந்திர மோடியை புகழ்வார். அதனால அடிக்கடி மனநிலை மாறக்கூடிய ஒரு நோய் அவர்கிட்ட இருக்கு. நோய் சரியாயிரும் நாங்க நம்புறோம். அதிமுக தொடர்ச்சியா அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி, ஆனா பிஜேபி இங்க போட்டியில இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அதிமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் வந்தா இவ்வளவு பாதுகாப்பு பார்க்க முடியாது. திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் வந்தா இவ்வளவு பாதுகாப்பு பார்க்க முடியாது. வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர். இவ்வளவு பாதுகாப்பு எதுக்குன்னா, அவ்வளவு எதிர்ப்ப திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு செய்யப்படுறாரு. அதை முறையடிச்சுட்டு நாங்க பேசுறோம்ல. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியணும் யார் இந்த மாநிலத்தை ஆள போகக்கூடியவர்கள், யார் தகுதி படைத்தவர்கள் என்று. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.